நாராயண ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் நாராயண 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 ஓம் நாராயண 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 ஓம் நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதை நாள்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா. இப்ப நாம பார்க்க போறது வியூகரூபம் என்ன சொல்லுகிறது. 123வது திருநாமத்திலிருந்து 146வது திருநாமம் வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார். ஸ்ரீ பராசர பட்டருடைய வியாக்கியானத்தின்படி அந்த திருநாமங்களுடைய பொருள்கள் என்னன்னு பார்ப்போம். பகவானே நம்ம பக்கத்துல இல்லைன்னாலும் அவனுடைய நாமங்கள் நமக்கு கூடவே இருந்து நன்மை செய்யும். இப்படிப்பட்ட பெருமகளுடைய ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் முக்கியமாய் 3 பாகங்களாய் பிரிந்துள்ளது. பரம், வியூகம், விபவம் என்னும் 3 பகுதிகள். பரான்னு சொல்றது பரவாசுதேவன் ஸ்ரீ வைகுண்டநாதன். கடைசி அனைவரும் அங்கதானே போய் சேர போறோம். அங்க அனுபவம் எப்படி இருக்குங்கிறதை முதல் பகுதியில சொல்றார் பீஷ்மர். எல்லாரும் உடனே அங்க போயிட முடியுமா? நாள் பிடிக்கலாம். மேலும் இந்த பூலோகத்துல ஒண்ணும் இல்லையா, எல்லாம் வைகுந்தத்துக்கு போனா தான் நாள் இல்லேன்னு பகவான் அடுத்த நிலையில் வந்து சயனிக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்தோட வைகுந்தத்தில் இருக்கார். சயன திருக்கோலத்தில் 2வது நிலை வியூகம். வியூகம்ங்கிறது தான் பார்க்கடல் க்ஷீராப்திநாதனுடைய நிலை. அதுதான் சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற 2வது பாகம். வியூகத்தில் சயனிச்சிருந்தவர் எழுந்திருந்து பூமியில் பல அவதாரங்கள் செய்கிறார். அதைத்தான் விபவம்னு சொல்றார்கள். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பார்கவராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி 10 அவதாரங்கள். அதை போல இன்னும் சொல்லணாத எண்ணிறந்த அவதாரங்கள். இப்படி பலது சேர்ந்ததைத்தான் விபவம்னு சொல்றோம். பரரூபம் முதல் 122, வியூகரூபம் அடுத்த 24, 147லேருந்து ஆரம்பிச்சு கடைசி திருநாமம் வரை விபவம் விபவம் விபவம். மொத்தமே விபவாவதாரம் தான். அப்போ முதல்ல பார்த்தது 122 திருநாமங்கள் பரரூபம், அடுத்தது 24 திருநாமங்கள் வியூகரூபம். இப்படின்னு வச்சேவே நம்ம இப்போ பார்க்க வேண்டிய வியூகத்தில் என்னென்ன திருநாமத்தின் அர்த்தம் வரணும்? படைத்தல், காத்தல், அழித்தல். அதுதானே வியூகத்திலேருந்து பண்றாருன்னு சொன்னேன். அப்போ அதற்குரிய திருநாமங்கள் இருக்கணும். இருக்கு. எப்படி இருக்கு அந்த 24 திருநாமம் பார்ப்போம். வியூகம்னு சொல்லச்சேவே பார்க்கடல் வாசுதேவன் அப்படின்னு சொல்லுவது வழக்கம். வைகுண்ட வாசுதேவன், க்ஷீராப்திநாதன், வியூக வாசுதேவன், விபவ வாசுதேவன் இன்னும் 3ஆ பிரித்து சொல்லுவா. வைகுந்தம் வாசுதேவன், வியூகம்
வியூக வாசுதேவன், விபவம் விபவ வாசுதேவன். எதுக்கு எல்லாத்தையும் வாசுதேவன் வாசுதேவன் சொல்லணும்? பர வியூக விபவன்னு சொன்ன போறாதோ, வாசுதேவன் சொல்லணுமானால் வசு சர்வத்திர வசதீதி வாசுகு, எல்லாவிடத்திலும் வசிக்கிறார், அதனால வாசுன்னு அவருக்கு பேர். இன்னொன்று வசுன்னு சொன்னா செல்வம் சொத்துன்னு பேர். எல்லா செல்வத்தையும் உடையவர், அனைத்து சொத்துக்கும் அதிபதி, அதனால வசுன்னு சொல்லுவார்கள். அப்ப வாசு எல்லாவிடத்திலும் வசிக்கிறார். தேவன் விளையாட்டா வசிக்கிறார். தேவங்கிற சப்தத்துக்கு விளையாட்டுடையவன் அர்த்தம். எல்லாவிடத்திலும் வசிக்கிறவர் வாசு. தேவன் அதையே விளையாட்டா பண்றவர். அதுக்கு கஷ்டமே படுறதில்லை. இப்போ திவு கிரீடான்னு தாத்து, கிரீடான விளையாட்டோ இல்லையோ, விளையாட்டா செய்பவர். இன்புறும் இவ்விளையாட்டுடையான்னு ஆழ்வார் சாதிக்கிறார். வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரேன்னு ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரம். அதே போல கம்பர் முதல் பாட்டில் சொல்ல செய்வோம், உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. இது இத்தனை யார் ஒருத்தர் விளையாட்டா பண்ணுகிறாரோ, அப்போ விளையாட்டுங்கிறதுக்கு தேவ சப்தம், எல்லா இடத்திலையும் வசிக்கிறாருங்கிறதுக்கு வாசு சப்தம். அப்போ வாசுதேவன் சொன்னால் எங்கும் நிறைந்திருக்கிறார், விளையாட்டா நிறைஞ்சிருக்கிறார், படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். இதற்குண்டான சாமகிரிகள் அவர்கிட்ட இருக்கணுமா இல்லையா? படைக்கணும்னா அதுக்கு சாமகிரி வேணும், காக்கணும்னா அதுக்கு ஏதோ சில உபகரணங்கள் கருவிகள் வேணும், அழிக்கணும்னா அதுக்கு சில கருவிகள் வேணும். இந்த மூணு அவரிடத்தில் இருக்கானால் இருக்கிறது. இந்த மூணு செயல்களை செய்யறதுக்காகத்தான் தன்னையே 4 பேரா பிரிச்சுக்கிறாராம் பெருமாள். வைகுந்தம்னு பார்த்தோம், அடுத்தது வியூகம்னு பார்த்தோமே. எதற்கு வைகுந்தம்ங்கிற முதல் தசை போராதோ? வியூகம்னு தனி தசை வேணுமானால் வைகுந்தநாதனுடைய பயனே வேறே, வியூகமூர்த்தியினுடைய பயனே வேறே, விபவத்தினுடைய பயனே வேறே. வைகுந்தத்தின் பயன் ஒரு நாள் இல்லாட்டா நம்ம எல்லாரும் ஒரு நாள் அங்கே போய் அடைய போகிறோம். அடைந்த பிற்பாடு ஆனந்தமாக அனுபவிக்க போகிறோம். சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷிதா என்று சென்ன அனுபவிக்க போகிறது அங்கே போனப்புறம். அதுக்கப்புறம் அனுபவத்தை தவிர வேற ஒன்றும் முயற்சியே தேவையில்லை. படிக்கட்டே ஏற வேண்டாம், எந்த சிரமமும் பட வேண்டாம், அடைஞ்சிடுவோம். அது வைகுந்தநாதனே பரமபோக்கியமாக அனுபவிக்கிறதுக்காக அவர். ஆனால் அனுபவிக்கணும்னா அடுப்பு மூட்டணுமா இல்லையா? தளிகை பண்ணணுமா இல்லையா? கட்டப்பட்டு போய் எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு வரணுமா இல்லையா? வாங்கிட்டு வந்தால் தானே தளி பண்ண முடியும், தளி பண்ணால் தானே சாப்பிட முடியும். இப்போ பெருமானை சாப்பிட்றோம், அங்கே போய் அனுபவிக்கிறோன்னு தெரியறது. அதற்கு யார் முயற்சி எடுக்க வேண்டும்? நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நம்ம தானே அனுபவிக்க போகிறோன்னு தோணுமோ இல்லையோ? ஆனால் அப்படி அல்ல. பகவான் அனைத்தையும் அனுபவிக்கிறார் வைகுந்தத்திலிருந்து. இந்த ஜீவன் வைகுந்தத்தை வந்து அடையறதுக்கு வேண்டிய மொத்த முயற்சிகளையும் அவரே எடுக்கிறாராம். அந்த முயற்சி எடுக்கிறது தான் படைத்தல், காத்தல், அழித்தல். நம்ம எல்லாரையும் படைக்கிறார், நம்ம எல்லாரையும் காக்கிறார். இது இனிமே இப்போதைக்கு பிரயோஜனப்பட போகிறதுலேன்னு தெரியறச்சே அழித்து தன்னோட சேர்த்துனுடுறார். இந்த 3 காரியத்தையும் பண்ணுறார். இதை செய்வதற்காகத்தான் வியூகத்தில் சயனித்திருக்கிறார். வைகுந்தநாதனை போய் அனுபவிக்க போகிறோம். அந்த அனுபவத்துக்கு முயற்சி வேணும் இல்லையோ? அந்த முயற்சி அவர் தான் பண்ணியாகணும். முயற்சி செய்வதற்காகத்தான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். நம்ம படைக்கப்படாவிட்டால் பக்தி யோகத்தில் ஈடுபடுவோமா? பக்தி பண்ணினாத்தானே மோட்சத்துக்கே போக முடியும். பக்தி எப்படி பண்ணணும்னு அவர் உபதேசித்தாத்தானே மோட்சத்துக்கே போக முடியும். பக்தி பண்ணுறதுக்கு ஏதானு தடங்கலாக வந்ததுன்னா அதை அவரே உடைச்செறிஞ்சாத்தானே பக்தி பண்ண முடியும். நான் ஏதோ ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும்னு உட்காந்துருக்கிறச்சே ஹிரண்ய கசிப்பு வாட்டம் ஒருத்தர் வந்து மொத்த ஹோம குண்டத்தையும் அழிச்சுட்டு போயிட்டாருன்னா நான் எப்படி பக்தி பண்ணுவேன்? அப்போ அந்த தடங்களையும் அவர் தான் அழிச்சாகணும். இப்போ ஆனால் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு? பக்தினா எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும். பக்தியை ஏற்றுக்கிறதுக்கு தானே சில நிலைகளில் நிற்கணும். அப்படி பல ஆச்சாரியர்களை வைத்து பக்தி செய்ன்னு தூண்டி விடணும். இதெல்லாம் அவர் தான் செஞ்சாகணும். அப்போ அந்த பக்தி செய்யறதுக்கு நம்மளை படைச்சாகணும். படைத்த போது ஆபத்து வந்ததுன்னா ரட்சித்தாக வேண்டும். இப்போ போரும்னு தோணி கொடுத்துன்னா தன்னிடத்தில் இழுத்துண்டாகணும். இதுக்கு தான் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். இது 2வது நிலை. இதை வியூகமூர்த்தியாக இருந்து பண்ணிவிடுறார். போய் அனுபவிக்க வேண்டியது வைகுண்ட நிலை. அதற்கு வேண்டிய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறது வியூக நிலை. வியூகத்தில் சயனிச்சுட்டு தான் படைத்தல், காத்தல், அழித்தல். அதை சிருஷ்டித்தாத்தான் நாம் பக்தி பண்ணுவோம். பண்ணத்தான் மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசையே இவனுக்கு வரும்.
அப்போ மோட்சம், முக்தி, வைகுந்தம், அதில் ஆசையை தூண்டி விடுறதுக்காக செய்கிற தொழில்களெல்லாம் வியூகம். அந்த ஆசையோடு நம்ம ஈடுபட்டு இருக்கிறச்சே நமக்கு எத்தனை ஆபத்துகள்லாம் வரும், அதை போக்கிறதுக்காக விபவம். விபவாவதாரம்னா பகவான் அவதரிக்கிறார் இல்லையோ. நல்லவர்கள் அக்ரூரன், சஞ்சயன், மாலாகாரன், கோபிகைகள், கோபகுமாரர்கள். ஆனால் இவர்களுக்கு கம்சனால எத்தனை தொல்லை, கோகுலம் முழுக்க கேசியால எவ்வளவு தொல்லை, அகாசுரனால தொல்லை, பகாசுரனால தொல்லை, வத்ச கபித்தாசுரர்களால தொல்லை. அப்போ இவர்கள் அத்தனை பேரையும் அழித்தாகணும் இல்லையோ. அழித்தத்தனை பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு முடியும். அப்போ துஷ்டர்களை அழிக்கணும், பக்தர்களை ரட்சிக்கணும், பக்திங்கிற தர்மத்தை நன்னா நிலைநிறுத்தி ஆகணும். இதுக்கு விசேஷமாக அவதரிக்கிறார் பாருங்க, அதைத்தான் விபவம் விபவங்கிறோம். இந்த மூணுத்துக்கு இருக்கிற தொடர்பு இதுதான். போய் அனுபவிக்க வேண்டியது பரவாசுதேவனை. அதற்காக அவர் எடுக்கும் முயற்சிகள், ஒரு முமுக்ஷுவா ஜீவாத்மாவை ஏற்படுத்தணும் இல்லையோ. மோட்சத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறவன் முமுக்ஷு. அந்த ஆசையை நம்ம இடத்துல ஏற்படுத்தணும்னா படைக்கப்படணும், காக்கணும், அழிக்கணும். இதெல்லாத்தையும் தொடங்கி பண்ணுறது வியூகாவதாரம். கடைசியாக நாம் எல்லாத்திலையும் ஈடுபடணும்னா அவர் கூடவே பிறந்து பண்ணி காட்டினா தானே உண்டு. நமக்கு இப்போ கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா சீதாராமர்களை பார்த்தா தானே. அதுக்கு தான் அவதரிக்கிறார். அதை போல் எவ்வளவு நேர்மையாக இருக்கணும், ராமனை பார்த்து தெரிஞ்சுங்கோ. எத்தனை தூரம் பக்தர்களிடத்தில் நெருக்கமானவாளாக இருக்கணும், கண்ணனை பார்த்து தெரிஞ்சுக்குங்கோ. பக்தர்களுடைய குற்றத்தை எப்படி பார்க்காத இருக்கணும், நரசிம்ம பெருமாளை பார்த்து தெரிஞ்சுங்கோ. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னோடியாக இருக்கணும் இல்லையோ. அதெல்லாம் அவதார தசையில் பெருமாள் பண்ணிவிடுறார். இப்படின்னு மூணாக பிரிச்சுடுவோம். அப்போ முதல்ல பார்த்தது 122 திருநாமங்கள் பரரூபம், அடுத்தது 24 திருநாமங்கள் வியூகரூபம். இப்படின்னு சேவே நம்ம இப்போ பார்க்க வேண்டிய வியூகத்தில் என்னென்ன திருநாமத்தின் அர்த்தம் வரணும், படைத்தல், காத்தல், அழித்தல். அதுதானே வியூகத்திலேருந்து பண்ணுறாருன்னு சொன்னேன். அப்போ அதற்குரிய திருநாமங்கள் இருக்கணும், இருக்குது. எப்படி இருக்குது அந்த 24 திருநாமம் பார்ப்போம். அப்புறம் விபவாவதாரத்தில் ஆசிரிதர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது, ஆச்சாரியர்களை கொண்டு உபதேசிக்க வைக்கிறது, தன் கல்யாண குணங்களையே காட்டுவது, அவர்களுக்கு மோட்சத்தை கொடுப்பது, இதெல்லாம் விபவாவதாரத்தில் பண்ணிட போகிறார். இப்படி மூணாக பிரிந்திருக்கிறது. பெருமானுடைய திருமேனியை பார்த்தால் இப்போ விபவம்ன்றச்சே அதை மூன்றாக பிரிச்சு விடுறார். விபவ விக்கிரகத்தோடு இருப்பாராம். அப்படின்னால் ராமன், கண்ணன் முதலான அவதார விக்கிரகத்தோடு இருக்கார். அப்போ தானே பிறந்திருக்கிற விக்கிரகம் இது விபவ விக்கிரகம். இன்னொரு விக்கிரகம் இருக்கு அவருக்கு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பெருமாள் இப்போ இருக்காரோ இல்லையோ. இப்போ நம்ம எல்லாரையும் அவதாரம்னு சொல்லலாமா? இப்போ ராமன் அவதாரம்னு சொன்னோம், கண்ணன் அவதாரம்னு சொன்னோமே. இப்போ நம்மளெல்லாம் அவதாரம்னு சொன்னால் என்னன்னால் இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. அவரே கீழே வந்து அவதரிக்கிறாரோ இல்லையோ. பரமாத்மாவே பூலோகத்துக்கு இறங்கணும், இறங்கியிருந்தா தான் அது அவதாரம். நாமெல்லாம் பரமாத்மா இறங்கினவா இல்லை, பரமாத்மாவை நமக்கு உள்ள உடையவர்கள். நம்ம ஒத்தத்தருக்குள்ள அவர் அந்தராத்மாவாக இருக்கார், அந்தர்யாமியாக இருக்கார். ஆனால் நாம் அவருடைய அவதாரம் இல்லை. ஆனால் இன்னொரு வர்க்கம் இருக்குது, கிருஷ்ண துவைபாயனர், கபிலாச்சாரியர், வேதவியாசர் பகவத் அவதாரம்னு சொல்கிறார். வியாசம் நாராயணம் வித்தி, வியாசாச்சாரியனை நாராயணன்னே நினச்சிக்கோ. அப்போ வியாசர் பகவானுடைய அவதாரம், கார்த்தவீர்யார்ஜுனன் பகவானுடைய அவதாரம். அப்போ அவர்களெல்லாம் சொல்லலாமா? பெருமாளே நேர இறங்கினவரானால் அவர்கள்லாம் நேர இறங்கின பெருமாள் இல்லை, அவர்களும் ஜீவாத்மாக்கள் தான். வியாசரும் ஜீவாத்மா தான், அதே போல் கபிலாச்சாரியரும் ஜீவாத்மா தான். அந்த ஜீவனுக்கு அந்தராத்மாவாக பகவான் இருப்பார். தன்னுடைய ஒரு சக்தியை ஒரு பயனுக்காக அவர்களிடத்துல வச்சிருப்பார். இதுக்கு அந்தர்யாமி ரூபம்னு வச்சுங்க. முதல்ல சொன்னது விபவ ரூபம், விபவ விக்கிரகம். ரெண்டாவது சொல்றது அந்தர்யாமி விக்கிரகம். மூணாவது ஒன்று இருக்கு, அந்த விக்கிரகம் நடமாடவே நடமாடாது, நிற்காது, உட்காராது, பேசாது, சிரிக்காது, ஒரே மாதிரி எப்போதும் இருந்து தன் அனுகிரகத்தை புரிஞ்சுட்டே இருக்கும். அதுவும் விபவத்தினுடைய ஒரு வகை தான். விபவம்னா என்ன பார்த்தோம்? விசேஷேன பவதி, விசேஷமாக ஏற்படுகிறார் இல்லையோ. இது எல்லாத்த விட எங்கே விசேஷமாக இருக்காருனால் இது மூணாவது. இப்போ முதல்ல சொன்னது விபவ விக்கிரகம், அடுத்தது சொன்னது அந்தர்யாமி விக்கிரகம், மூணாவது சொல்கிறது அர்ச்சா விக்கிரகம். விக்கிரகம் விக்கிரகம்னா திருமேனின்னு வச்சுடுங்க. விபவ விக்கிரகம்னா அவரே திருமேனியோட அவதரித்தது. அந்தர்யாமி விக்கிரகம்னா அவரே வந்துவிட மாட்டார், ஒரு ஜீவனை பிடித்து கொண்டு அவனுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துடுறார். ஆனால் அதற்குள்ள தன்னுடைய சக்தியை வச்சு ஆவேசிச்சுடுவார். எதற்காக? ஏதோ ஒரு செய்யறதுக்காக. இதிகாசத்தை எழுதணும், அதுக்காக வியாசரிடத்துல சக்தியை வச்சிருக்கேன்.
க்ஷத்திரியர்கள்லாம் ஜகத்தை காப்பார்கள்னு புரிய வச்சாகணும். அதுக்காக கார்த்தவீர்யார்ஜுனிடத்துல சக்தியை வச்சிருக்கேன். பிரதானம்ங்கிற பிரகிருதி பொருள், ஜட பொருளுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கிற பிரகிருதி புருஷ விவேக ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு கபிலாச்சாரியராக பிறந்தேன். இப்படி ஒவ்வொன்றுத்துக்காக பகவான் பிறப்பார்னா அவர் திருமேனியோட பிறந்துட மாட்டார். ஒரு ஜீவன் நல்ல புண்ணியசாலி, அந்த புண்ணியாத்மாவினிடத்துல தன்னுடைய சக்தியை வைக்கிறாரோ இல்லையோ, இது ஒரு ரூபம். அப்ப விபவ விக்கிரகத்தோட இருக்கிறது, அந்தர்யாமி விக்கிரகத்தோட இருக்கிறது, அர்ச்சா விக்கிரகத்தோட இருக்கிறது. அர்ச்சா விக்கிரகத்தோட இருக்கிறது அவரே தான். அது யாரும் ஜீவாத்மாவை பிடித்தெல்லாம் சக்தியை வச்சதில்லை. அர்ச்சாவதாரத்தில் அவனே சயனிச்சுக்கிறார். அங்கதான் நமக்கு சந்தேகம் வரும். கீழே இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுது. நடக்கிறார், பார்த்தார், சிரித்தார், ரட்சித்தார். இப்போ சயனிச்சிருக்காருன்னு சொன்னீரே, இவர் என்ன செய்வார்? இவர் கீழே இருக்கிறத படைப்பரா, காப்பரா, அழிப்பரா, விரோதிகள் வந்தா ரட்சிப்பரா, அப்படியெல்லாம் பண்ணுவாரானால் கீழே சொன்ன நாளும் பண்ணாதது அனைத்துமே பண்ணுவார். பரரூபத்தை விட, விபவ ரூபத்தை விட, அந்தர்யாமி ரூபத்தை விட, அதே வியூக ரூபத்தை விட, அர்ச்சா வடிவத்துல விக்கிரக ரூபத்துல சயனிச்சிருக்காரோ இல்லையோ, அங்கதான் பரிபூர்ணமான கல்யாண குணங்கள். அனைத்து குணங்களும் நிரம்பி இருக்கும்னா வைகுந்தநாதனிடத்துல நிரம்பி இருக்கும். அங்க கூட குறை சொன்னாலும் சொல்லிடலாம். ஆனா அர்ச்சா விக்கிரகத்திலே குறையே இல்லாதபடிக்கு கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கும். அது கடைசி நிலை. இப்போ அப்ப பரரூப வியூக ரூபம், அதுக்கப்புறம் விபவ ரூபம். விபவத்துல தான் பிரிச்சு பார்த்துட்டோம். இப்போ விபவ விக்கிரகம், அந்தர்யாமி விக்கிரகம். அந்தர்யாமி விக்கிரகங்கிறது தான் உள்ள பெருமாள் இருக்காரோ இல்லையோ, அதுவே ஒரு ரூபம். கடைசி அர்ச்சா ரூபம், விக்கிரக வடிவத்திலே நின்னும் இருந்தும் கிடந்தும் திவ்யதேசங்கள் தோறும் சயனித்து கொண்டிருக்கிறார். அதிலே கெடுமிடராயவெல்லாம் கேசவாயன்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகுகில்லார் என்று நம்மாழ்வார் 10 திருவாய்மொழியில பாடினபடிக்கு ஆச்சரியமான சயன திருக்கோலத்துல பெருமான் இருக்கிறது தான் அனந்த பத்மநாப சுவாமி. இதை மற்றொன்று ரெண்டா பிரிச்சு சொல்றார். பிராதுர்பாவம், பிராதுர்பாவாந்தரம்னு சொல்லுவார்கள். பிராதுர்பாவம்னா பகவானே ஆவிர்பவிச்சிருக்கார் பாருங்க, அது பிராதுர்பாவம். அதான் சிம்ஹாவதாரம், வராகாவதாரம், கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், இதெல்லாம் பிராதுர்பாவம். பிராதுர்பாவாந்தரம், பாவாந்தரம்னு இதை தவிர்த்து இருக்கிற மற்றது. இப்போ வியாசாவதாரம், கார்த்தவீரிய அர்ஜுன அவதாரம், கபிலாவதாரம்னு சொன்னேனே, அதெல்லாம் பிராதுர்பாவாந்தரம். அது பிராதுர்பாவம் இல்லை. பிராதுர்பாவத்தை விட பிராதுர்பாவாந்தரம் வேற. என்ன வேறேங்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு லட்சணம் சொல்லியிருக்கார். இக்ஷு க்ஷீர குடாதீனாம் மாதுர்ய சாந்தரம் மகது பிராதுர்பாவ பிராதுர்பாவாந்தரையோர் லக்ஷணம் பிராதுர்பாவாஸ்து விஜ்ஞேயாக ஸ்வவியாபார வசாத்துவை. பிராதுர்பாவம்னா ஸ்வவியாபாரம், தானே செயல்களில் ஈடுபடுவாராம். இப்போ ஒரு குழந்தை தானே எடுத்துட்டு பலபகுச்சியால் வச்சு எழுதுறது ஒரு மாதிரி. ஆனால் அது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கு, இப்போ எழுதாதுன்னு வச்சுங்க. அப்போ அம்மா கையில் பிடிச்சிருந்து எழுத வைக்கணும் இல்லையோ. அது வைக்கிறதுன்னா அதுவும் ஒரு பக்கம் இழுக்கும், இதுவும் ஒரு பக்கம் இழுக்கும் இல்லையோ. தானாக எழுதி விட்டா ஒரு மாதிரி, எழுத வச்சா இன்னொரு மாதிரி. தானாக எழுதுறது தான் பிராதுர்பாவ அவதாரம். இன்னொருத்தருக்கு உள்ள புகுந்துன்னு எழுத வைக்கிறது தான் பிராதுர்பாவாந்தரம். அப்போ முதல்ல இருக்கிறது ரொம்ப சிறப்புடையது, ரெண்டாவது இருக்கிறது அதை விட ரெண்டாம் பட்சம். ஆகையாலே மோட்சம் அடையணும்னு உபாசிக்கிறவர்கள் எல்லாரும் பிராதுர்பாவத்தை தான் உபாசிக்கணும், பிராதுர்பாவாந்தரத்தை உபாசிக்க கூடாதுன்னுட்டான். அப்படின்னா பிரதான அவதாரங்களை எல்லாம் நம்ம உபாசிக்கலாம். இப்போ பரசுராம அவதாரமே பிரதான அவதாரம் இல்லை, அதுவே ஆவேச அவதாரம். அதனால பரசுராமரை உபாசிக்கிறேன்னு பக்தர்கள் சொல்ல மாட்டான். மோட்சம் போகணும்னு இருந்தால் நீர் பலராமனை உபாசிப்பீரோ? மாட்டேன், ஏன்னா அது பிரதான அவதாரம் இல்லை. ஆனால் வணங்குவேன், பலராமனை வணங்குவேன். உபாசித்து மோட்சம் போவேன்னானே செய்ய மாட்டேன். பரசுராமரை செய்வீரோ? இல்லாத இருக்கிறச்சேவே கோபத்தை குறைக்க முடியல, இன்னும் அவரை வேற உபாசனம் பண்ணிட்டு கோபத்தை நான் எங்கே குறைக்க? அதனால அதுவும் பண்ண மாட்டேன். அப்போ பிராதுர்பாவத்தை உபாசிக்கணும், பிராதுர்பாவாந்தரத்தை உபாசிக்க மாட்டான். ஸ்வவியாபார வசாத்து, நம் வியாபாரம் பகவான் தன் வசத்தில், தன் வியாபாரத்தை தன் வசத்தில் வச்சிருந்தார்னா பிராதுர்பாவம். அம்சஸ்யது வசாதபி, அப்படி இல்லாமல் அம்சத்தினுடைய வசத்தில் இருந்தார்னால் அதுக்கு பிராதுர்பாவாந்தரம்னு சொல்லுவார்கள். இந்த விளக்கத்தை நன்கு ஞாபகத்தில் வைத்துக்கொள்க. அப்போ பரரூபம் 122, வியூகரூபம் 123லேருந்து 146. இப்போ நாம் பார்க்க போகிறது வியூகரூபம் என்ன சொல்லுகிறது. 123வது திருநாமத்திலேருந்து 146வது திருநாமம் வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான
அர்த்தங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கார். ஸ்ரீ பராசர பட்டருடைய வியாக்கியானத்தின்படி அந்த திருநாமங்களுடைய பொருள்கள் என்னன்னு பார்ப்போம். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர். அவர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கார். பகவத் குண தர்ப்பணம்னு அதற்கு பெயர். தர்ப்பணம்னா கண்ணாடி, தர்ப்பணம் இல்லை, தர்ப்பணம் மூணாவது தர்ப்பணம்னா கண்ணாடி. பகவானுடைய கல்யாண குணங்களை கண்ணாடி போல் காட்டக்கூடிய அழகான உரை. அதனால பகவத்குண தர்ப்பணம்னு பேர் வச்சிருக்கா. அதன்படிக்குத்தான் இப்போ எப்படி வியூக அவதாரத்தை அனுபவிக்கிறாருங்கிறத பார்ப்போம். கடைசியாக 122வது திருநாமம் முடிஞ்சது வராரோகா. அது 122 வைகுந்தநாதனோட முடிஞ்சது. அடுத்து 123 மகாதபாகான்னு தொடங்குறது. மகாதபாகா சர்வகா சர்வவிது பானுகு விஸ்வக்சேனோ ஜனார்தனஹா வேதோ வேதவிதவ்யங்கோ வேதாங்கோ வேதவித் கவிஹி லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷ தர்மாத்யக்ஷ கிருதாகிருதா சதுராத்மா சதுர்வியூகா சதுர்திரம்டா சதுர்புஜா பிராஜிஷ்ணு போஜனம் போக்தா சகிஷ்ணு. அதோட முடிஞ்சிடும். சகிஷ்ணுங்கிறதோட 146வது திருநாமம் முற்று பெறும். ஆக மொத்தம் ரொம்ப 24 திருநாமங்கள். இந்த 24 எப்படி பிரிச்சுக்கணும்னு வச்சுங்க. 2 2 2 4 2 4 8. இது என்னது 2 2 2 விடுகதையாதான். இப்போ எதுக்கு 2 நாள்? இந்த வியூகம்னு சொல்லும் போதே பகவான் தன்னை 4ஆ பிரிச்சுக்கிறார்னு சொன்னேன். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர். இது எதுக்காக எப்படி தன்னை 4 பிரிச்சு விட்டார்னால், இதில் வாசுதேவன் சொல்கிறவர் பரவாசுதேவன் இல்லை. பரவாசுதேவன்கிறவர் வைகுண்ட வாசுதேவன், எப்போது வைகுந்தத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறவர். அவர் இப்போ மாறணும். எதுக்கு மாறணும்னா நம்ம கிட்டக்க வரணும் இல்லையோ. அவர் எங்கோ தொலைதூரத்தில் இருக்கார், அடையப்படுறவராக இருக்கார். ஆனால் இனிமேல் அடைவிப்பவராக போகிறார். கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா.